ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்து ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனுடைய வழிபாடு எப்படி ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் சிறப்பாகவும் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேங்க. பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதம் தாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ சூரியன் 12 ராசிகளில் பிரவேசிக்கிறதா 12 மாதங்கள். அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ராசி அதிபதிகள் இருப்பாங்க. இப்போ மேச ராசி அப்படின்னா அதுக்குரியவர் செவ்வாய்ங்க. அதே மாதிரி ரிஷப ராசினா அதுக்குரியவர் சுக்கிரன். அது மாதிரி கடக ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய அந்த மாதம் தான் ஆடி மாதம். ஸோ கடக ராசிக்கு யார் அதிபதி அப்படின்னா சந்திரன். சந்திரனுக்கு அதிதேவதை யார் அப்படின்னா அன்னை பார்வதி தேவி தான் அதிதேவதை. அம்மன் தான் அதிதேவதையாக இருக்காங்க. அதனால தான் சக்தி மாதமாக ஆடி மாதம் வழிபாடு பண்ணுறோம் நம்ம. பொதுவாகவே சூரியன் ஆடி அதாவது கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு மாத காலம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு. ஏன்னா உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷணாயனம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த ஆடி மாதம் முதல் நாள் தான் தக்ஷணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறது, நிறைய காரியங்கள் புண்ணிய காரியங்கள்லாம் செய்கிறது. அது ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப அம்மனுக்குரிய நாள் தான் அது ரொம்ப விசேஷம். ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களால் என்ன முடியுமோ, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அம்மன் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள். உங்களுடைய வேலை 24 மணி நேரம் வேலை இருக்க போகிறதில்ல. வேலையில் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கட்டாயம் அம்மனை வழிபாடு பண்ணுங்க. அந்த வெள்ளிக்கிழமையில ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குனாலே போதுமானதுங்க. அது நைட்டு 8 to 9 இருந்தாலும் சரி, இல்லை காலையில் ஏர்லி மார்னிங் 6 to 7 இருந்தாலும் சரி, அதுவும் ரொம்ப நல்லது தான். சுக்கிர ஹோரை வருது. பொதுவாகவே இந்த ஆடி மாதம் சக்திக்குரிய மாதம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த சக்தியுடைய வழிபாடு என்னங்கிறது காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும் என்னென்னா, இந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருது. இந்த 5 வெள்ளிக்கிழமையுமே பொதுவாகவே துர்க்கை, காளி இந்த அம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் எப்படி ப்ரொசீஜராக ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா, முதல் இந்த 5 வாரமுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு துர்க்கை அம்மனுக்கோ அல்லது காளி அம்மனுக்கோ அல்லது 2 தெய்வமுமே அங்கே இருக்குது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் 2 தெய்வமுமே இருக்குது அப்படின்னா தாராளமாக 2 தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காளி கோவில் இல்லை துர்க்கை இல்லை அப்படின்னா எந்த கோவில் இருக்கோ அங்கே அம்மன் கோவிலில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். பொதுவாகவே அந்த ஊர்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்குன்னு ஒரு தேவதை இருக்குங்க. கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க. சில ஊரில் மாரியம்மன், சில ஊரில் பகவதின்னு சொல்லுவாங்க. கட்டாயம் ஆடி மாதத்தில் அந்த தேவதைக்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்தி தான் ஆகணும். உங்களால் என்ன முடியுதோ, ஒரு சாதாரணமாக ஒரு 4-5 பேர் குடிக்கிற மாதிரி கூழ் கூட காய்ச்சி கொண்டு போகலாம். இல்லை ஒரு பொங்கல் நைவேத்தியமாக பண்ணி கொண்டு போகலாம். வீட்டை நல்லா சுத்தபத்தமாக தொடச்சிட்டு நல்லபடியாக சாமிக்கிட்ட நீங்கள் வேண்டிட்டு, உங்களுடைய ஏரியாவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஊருக்குன்னு ஒரு தேவதை இருக்கும். அது என்ன தேவதையாக வேணால் இருக்கலாம். நான் ஒரு பேர் நான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரில் இருப்பாங்க. ஸோ நான் ஒரு பேருக்கு மாரியம்மன் அல்லது பகவதி அம்மன் நான் சொல்கிறேன். இது மாதிரி செல்லாண்டி அம்மன் இந்த மாதிரி ஒரு சாமி இருப்பாங்க கட்டாயம். அந்த சாமிக்கு நீங்கள் போய் என்ன செய்யணும், அம்மனுக்கு விசேஷமாக உங்களால் கஞ்சி, அதாவது உளுந்தங்கஞ்சி இது பண்ணலாம். அல்லது கூழ், ராகி கூழ், அதே மாதிரி சத்து மாவு இதெல்லாம் இது பண்ணி கூழ் மாதிரி காய்ச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்களால் என்ன முடியுதோ, அல்லது சர்க்கரை பொங்கல், இது மாதிரி என்ன முடியுதோ அது நீங்கள் அப்படியே அண்டாவாக செய்யணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக இது பண்ணி நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வந்தால் போதும். ஆனால் வீடு வாசல் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், சுத்தமாக தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் அதாவது நாளே தொடச்சிடணும். வெள்ளிக்கிழமை துடைக்கக்கூடாது. நாளே தொடச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ, அதாவது அம்மன் ஃபோட்டோ கட்டாயம் எல்லோரும் வச்சுருப்பீங்க. எல்லா வீட்லேயுமே உக்கிரமான காளி சில பேர் வச்சுருக்க மாட்டீங்க, துர்க்கை சில பேர் வச்சுருக்க மாட்டீங்க. ஆனால் கட்டாயம் ஒரு அம்மனுடைய ஃபோட்டோவை வச்சுருப்பீங்க. அது என்ன தெய்வமாக கூட இருக்கலாமுங்க. ஆனால் அந்த தெய்வத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பலகை
பலகை வச்சு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் மாதிரி, அதாவது பச்சரிசி இருக்குல்ல அதில் பன்னீர் ஊற்றி அரைச்சி அதில் வந்து ஒரு கோலம் போட்டுட்டு அந்த கோலத்து மேலே நீங்கள் வந்து சாமியோட ஃபோட்டோ, அதாவது அந்த பலகை மேலே சாமியோட ஃபோட்டோ வச்சுட்டு பூ போடணும். இது வந்து என்ன பூ போடணும் அப்படின்னா மல்லிகைப்பூ அல்லது வந்து முல்லைப்பூ அல்லது ஜாதி மல்லின்னு சொல்லுவோம்ல, இது மாதிரி வெண்மை நிறத்தில் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய வாசனை நிறைந்த பூக்களை போடுறதா பிரதானமானது. இதுக்கு அடுத்தது செவ்வரளி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுக்கு அடுத்தது செவ்வரளி பூவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த செவ்வரளி பூ வந்து பொதுவாக நிறைய பேர் வந்து சிகப்பு கலர் பூவை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. கட்டாயம் யூஸ் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ரோஜா மலர்கள் சில பேர் நிறைய பேர் வந்து ரோஸ் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முள்ளுள்ள மலர்களை கட்டாயம் போடக்கூடாது. நிறைய பேர் தெரியாமல், நான் ஒரு காளி கோவிலுக்கு போனேன், அங்கே ரோஜா மலர்னு வித்துட்ருக்கு. அதாவது ரோஸ், நான் அந்த பூவை தப்பு சொல்லலை, அதாவது அந்த இதழ்களை எடுத்து நம்ம அர்ச்சனைக்கு வச்சுக்கலாம். ஆனா முள்ளுள்ள மலர்களை வந்து கடவுளுக்கு படைக்கக்கூடாது, அது தோஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்துல தட்டுப்பாடு வந்துடும். அதனால பார்க்கறதுக்கு எதெல்லாம் அழகா இருக்கோ அந்த அந்த அழகுங்கிறது வந்து அதுல ஒரு சின்ன ஆபத்து ஒளிஞ்சிட்டு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா அந்த ரோஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனம் இருக்கும், நல்ல வாசனை இருக்கும், நல்ல அழகாக அட்ராக்டிவாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அது சாமி ஃபோட்டோக்கு வைக்கும்போது சூப்பராக தான் இருக்கும், நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் இதெல்லாம் வரும். ஆனால் என்னென்னா முள், அதில் காம்பில் முள் இருக்கும் பார்த்திங்களா, இந்த முள் இருக்கக்கூடிய பூவை வந்து சாமிக்கு படைக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கு அந்த இதழ்களை தனியாக உருவிட்டு அது பண்ணிக்கோங்க, அது வந்து ரொம்ப நல்லது. ஆனால் அப்படியே நீங்கள் போடுறது அது நல்லது கிடையாது. அதே மாதிரி வந்து வாசனை இல்லாத பூக்களை வந்து தெய்வத்துக்கு படைக்கிறத விட்டுருங்க. சில பேர் வந்து வாசனை இல்லாத பூக்கெல்லாம் போடுறாங்க. ஒரு பூ போடுறோன்னா அதில் மகரந்தம் இருக்கணும், வாசனை இருக்கணும். இந்த பூ, இந்த மாதிரி என்ன பூ வேணால் நீங்கள் வந்து சாமிக்கு படைக்கலாம், அதில் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் கண்டிப்பாக. சில பேர் வந்து இந்த மனம் இல்லாத இந்த கனகாம்பரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மனம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அதை வந்து சாமிக்கு போட மாட்டாங்க. மனம் இல்லாத பூக்களை போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மகரந்தம் இருக்கணும். நீங்கள் போடக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் சரிங்க, இப்போலாம் ஹைப்ரிட் வருது, அதில் மகரந்தம் இருக்கிறதுல மகரந்தம் இருக்கக்கூடிய பூக்களை போடுறதா நல்லது. அதே மாதிரி நெய்வேத்தியமாக, அதாவது தீபம் 2 தீபம் பொருத்தி வச்சுக்கோங்க. அது நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி அல்லது நெய் தீபமாக இருந்தாலும் சரிங்க. பட் ஆனால் வந்து என்னென்னா சுத்தமானதாக இருக்கணும். நெய் தீபம்னா கண்டது டால்டா இது மாதிரிலாம் கலந்து கொழுப்பு கலந்து அந்த மாதிரி வேண்டாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. நெய் தீபம்ங்கிறது கோவிலில் ஏற்றுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு நீங்கள் வந்து என்னென்னா வெத்தலை பாக்கு இதை வச்சுக்கணும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது நீங்கள் செய்யலாம், உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யலாம். நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அவல் செய்யுங்க. அவல் இருக்குல்ல, வெள்ளை கலரில் அவலோ அல்லது சிகப்பு கலரில் கைக்குத்தல் அவல்னு இருக்குது, அந்த அவல் வாங்கிட்டு வெல்லம் பால் தேங்காய் இது 3யும் கலந்து ஒரு பிரசாதமாக இது பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப இப்போ பிரசாதமாக படைக்கலாம். நீங்கள் பொதுவாகவே தெய்வத்துக்கு, எல்லா தெய்வத்துக்கும் பிடிச்ச காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திரி மதுரம் சொல்லுவாங்க. அதாவது மதுரம்னா இனிப்பு, அதாவது 3 இனிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து வாழைப்பழம், இன்னொன்று வந்து இந்த வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் தேன், கல்கண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பனங்கல்கண்டு போடுறது நல்லது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்கிறதுனால சாதாரண இந்த டைமண்ட் கல்கண்டு இருக்குல்ல அது போடலாம். அதே மாதிரி வந்து தேன், வெல்லம், அப்புறம் வந்து இந்த டைமண்ட் கல்கண்டு பழம், இது எல்லாத்தையுமே 3யுமே கலந்து சாமிக்கு படைக்கலாம். நீங்கள் இதுக்கு பேர் வந்து திரிமதுரம்னு நாங்கள் சொல்லுவோம். இது உபாசனை காலங்களில் டெய்லி இதை படைக்கும்போது இது வந்து தெய்வம், பெண் தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமானது. ஸோ அதனால் இதை விற்கும்போது அம்பாள் வந்து அதை ஏற்றுக்குவாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. உங்களால் வேறு எந்த விஷயமும் செய்ய முடியலைன்னா இந்த விஷயத்தை செஞ்சாலே போதுமானது. வெத்தலை பாக்கு 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணுன்னா நிறைய பழங்கள் வைக்கலாம், மாம்பழம் வைக்கலாம், மாதுளை வைக்கலாம். அந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமையில் வீட்டுக்கு தேடி வரக்கூடிய சுமங்கலிக்கு வஸ்திர தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வஸ்திர தானம்னா என்னென்னா ஒரு ப்ளவுஸ் பீட்டு, வெத்தலை பாக்கு, ஒரு பூவு, மஞ்சள் சரடு, வளையல் இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லது. அதாவது லக்ஷ்மி கடாட்சம், ஐஸ்வர்யம் வந்து உங்களுடைய வீட்டில் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா சுமங்கலிங்க வந்தால் அவங்களுக்கு இதை கொடுங்க.
அதே மாதிரி 5 வாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 4வது வாரம் வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாருமே வழிபாடு பண்ணுவோம். இத பத்தி நான் தனி டீட்டெயிலா வீடியோ போட்டுறேன். அந்த பூஜை எப்படி பண்ணணுங்கிறது. அது கொஞ்சம் வேற ப்ரொசீஜரு. ஆனா வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நீங்க வந்து பெண்கள் கிட்ட வந்து மஞ்சள், குங்குமம் நீங்களும் வச்சு விடணும். மத்தவங்களும் உங்களுக்கு வச்சு விடுறது ரொம்ப நல்லது. பரிமாறிக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்ப பரிமாறிக்கிறது. நாங்க இந்த மாரி இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றது. அதே மாரி நீங்க வந்து ஒரு வஸ்திரத்த குடுக்கறது, மத்தவங்க குடுத்தாலும் அத வாங்கிக்கிறது, தெய்வமே குடுக்குற மாரி ஏத்துக்கணும். அதே மாரி மத்தவங்களுக்கு குடுக்கும்போது, தெய்வம் இத வாங்கிக்குதுன்னு நெனச்சு குடுக்கணும். ஓகேங்களா? என்கிட்ட இருக்கு, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஆணவத்துல குடுக்கக்கூடாது. அதாவது நீங்க ஒரு வஸ்திரத்த குடுக்கும்போது, அந்த தெய்வத்த பிரார்த்தனை பண்ணிக்கணும். பண்ணிட்டு அப்படியே என்ன செய்யணும்? இத கொண்டு போய் குடுக்கணும் நீங்க. அந்த தெய்வம் தான் உங்களுக்கு வாங்கிக்குது. நீங்க ஒரு உபாசனை பண்றீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு இஷ்டமான தெய்வம், உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி பிடிக்குது, இல்ல ஒரு மாரியம்மன் பிடிக்குது, இல்ல காளிய பிடிக்குது. ஏதாவது ஒண்ணு நீங்க என்ன செய்யணும்? அம்மா நீயே என்கிட்ட வந்து இந்த வஸ்திரத்த வாங்கிக்கம்மான்னு சொன்னா, அம்பாளே ஏதாவது ஒரு ரூபம் எடுத்து வந்து வாங்கிக்குவாங்க. இந்த மாரி பல விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்த ஆத்மார்த்தமா நினைக்கிறீங்களோ, அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். இந்த வழிபாடு வந்து சிம்பிள் தான். அதேமாரி வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வெள்ளிக்கிழமைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் ஏத்தி நல்ல ஒரு அதாவது வீட்ட வந்து ரொம்ப ப்ளசன்ட்டா வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாரி மாவிலை தோரணம் கட்டுறது இன்னும் ரொம்ப நல்லது. இந்த ஆடி மாசம் ஏன் வந்து அம்மனுக்குரிய மாசமா நம்ம சொல்றோம் அப்டின்னா, அம்மன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகாலட்சுமி ஆகட்டும், ஒரு லேடீஸ் ஒரு வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ட்ஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கெஸ்ட்டா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வருவாங்க. அவங்களோட விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போவாங்க. இதே ஒரு லேடீஸ் வீட்டுக்கு கெஸ்ட்டா வராங்கன்னா, "என்ன வீடு இப்படி இருக்கு. இத அப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு" ஒரு ஐடியா குடுப்பாங்க. இல்லன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா, அங்க தான் இருக்கு. அதாவது பெண்கள் அப்டின்னாலே ஒரு அக்கறை, ஒரு அன்பு, ஒரு விஷயங்கள செஞ்சு குடுக்குறது. அது வந்து இயற்கையாவே பெண்களுக்கு படைக்கப்பட்டிருக்குது. அதே மாரி தான் அன்னை. அதனால அன்னை வந்து எந்த வீட்டுக்கு வருவான்னா, சுத்தமா இருக்க வீட்டுக்கு தான் வருவாங்க. அம்மன் வந்து வரணும் அப்டின்னா, உங்க வீடு சுத்தமா இருக்கணும். பொதுவாவே ஆடி மாசங்கள்ல வந்து காற்றுனால இருக்கக்கூடிய தொற்றுகள், அதாவது கிருமி தொற்றுகள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது வந்து ஒரு ஆடி மாசம்ங்கிறது காத்தடி காலம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? காத்து நெறையா வரும்னு சொல்லுவாங்க. ஆடி மாசத்துல அம்மியும் பறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காத்து வந்து ரொம்ப ஸ்பீடா அடிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஏர்பார்ன் டிசீஸ் நெறைய வருங்க. அதனால தான் வந்து இந்த ஆடி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துறதுக்கு தான் அம்மன வழிபாடு பண்ணி என்ன செய்றோம் நம்ம கூழ் ஊத்துறது, இந்த மாரி படையல் பண்றது, அதனால வீட்ட நம்ம சுத்தமா வச்சுக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே வந்து ஒவ்வொரு காரண, காரியங்களோட தான் நம்ம முன்னோர்கள் வழிவகுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே எல்லாத்தையும் கண்மூடித்தனமா மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒதுக்காம, சில விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்க, ஏன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க இது பண்ணணும். அதே மாரி நம்ம வீட்ட ஆடி மாசம் மங்களகரமா வச்சுருங்க. இதுதான் முதல் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். தக்ஷிணாயத்துல இது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஏன்னா தேவர்கள பொறுத்தவரைக்கும் இது வந்து இரவு நேரமா இருக்கனால அவங்க யோக நித்திரையில இருப்பாங்க. ஸோ இந்த முதல் மாதம் வந்து நம்மளும் வந்து கடவுளுக்குரிய மாதமாக நெனச்சுட்டு, கடவுள வழிபாடு பண்றது, அன்னைய வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த ஆடி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கனால என்ன முடியுதோ நான் சொன்ன மாரி வழிபாடு பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீங்க அன்னைக்குன்னு மனசுல ஒரு இடத்த குடுத்துருப்பீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க பெண்களும் வந்து நெறைய பேர் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. நான் உள்பட வேலை செஞ்சா தான் சோறு. ஸோ, அதனால என்னால டைம் ஒதுக்க முடியல நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் அம்மன் கட்டாயம் கோவப்படாது. அன்னைங்கிறனாலே கருணைங்க. நீங்க வந்து அம்பாள வந்து மனசுல நெனச்சுட்டீங்க. நீங்க என்ன தெய்வத்த வேணா உபாசனை பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சது முருகன் கூட இருக்கட்டுங்க, தப்பு கிடையாது. ஆனா அம்பாள ஒரு டைம் நீங்க கூப்ட்டு பாருங்க. கருணைங்கிறது வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. அம்பாள் கிட்ட தான் இருக்கு. நீங்க மத்தவங்கள கேட்கிறத விட ஸ்பீடா பதில் சொல்றது, உங்களுக்கு ஒரு அரவணைப்பு குடுக்குறது எல்லாமே அம்மனா தான் இருக்கும். நீங்க பல முறை நீங்க இத நோட்டீஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருந்தா, அத கட்டாயம் பகிருங்க. ஏன்னா நான் ஒரு தேவி உபாசகியா இருக்கனால உணர்ந்து சொல்றேன். அம்பாள் வந்து கருணையின் வடிவம். ஸோ, அதனால எந்த ஒரு விஷயம் உங்கனால முடியலன்னா, அம்பாளுக்கு கோவம் வராது. மனசுல நெனச்சாலே அவ வந்து உட்காந்துருவா. அதுதான் ஒரு இது. இந்த ஆடி மாசத்துல உங்கனால காலையில இந்த மத்த நாட்கள காட்டிலும் வெள்ளிக்கிழமை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சாலே போதுமானது. கொஞ்சோண்டு டெடிகேஷன் இருந்தாலே போதுமானது. 1 6 டூ 7
சுக்கிரஹோரை. இல்ல நீங்க ஒர்க் முடிச்சுட்டு கூட 8 டூ 9 நீங்க ஒர்க் முடிச்சுட்டு, குளிச்சுட்டு சுத்தபத்தமா இருந்துட்டு 8 டூ 9 நைட்டு அந்த டைம்ல கும்பிடுங்க. நிம்மதியா அம்மன கும்பிட்டுட்டு நீங்க தூங்கிக்கலாம். வீட்ல கட்டாயம் அந்த டைம்ல உங்கனால என்ன முடியுதோ ஒரு பூ போட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் சிம்பிளா பண்ணுங்க. அது வந்து ரொம்ப பெரிய லெவல்ல காசே இல்லாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத சொல்றேன். உங்கனால முடிஞ்சுச்சுன்னா கட்டாயம் தாராளமா பண்ணுங்க. ஆனா உங்கனால முடியல அப்படின்னா, என்ன முடியுதோ, என்ன இருக்கோ அத வச்சு பண்ணுங்க. கட்டாயம் வந்து மிகப்பெரிய லெவல்ல இது உங்களுக்கு ஒரு சக்தியா இருக்கும். நீங்க இத வந்து செஞ்சு பாருங்க. ஒரு பெரிய விஷயம் நடக்காத விஷயத்தெல்லாம் நடத்தி காட்டுற அளவுக்கு உங்களுக்கு சக்தி வந்துரும். அந்த அளவுக்கு மாற்றங்கள் வரும். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா நம்பி கும்பிடணும். அதே மாரி 4வது வாரம் வரலட்சுமி நோன்பு கும்பிடுங்க. இந்த 5 வார வெள்ளிக்கிழமையும் அம்மன கும்பிடுங்க. பொதுவா இந்த ஆடி மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமையில இருந்து 9 வார வெள்ளிக்கிழமை துர்க்கைய வழிபாடு பண்ணணும். அதாவது காளியோடைய ரூபமா நெனச்சு துர்க்கைய வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைவேறாத ஒரு பிரச்சனை. அது தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அந்த பிரச்சனை கட்டாயம் உங்களுக்கு அது முடிஞ்சு நல்லபடியா சுமூகமா மாறும். ஆனா, துர்க்கைய நீங்க காளி சொரூபமா மனசுல நெனச்சுட்டு, நீங்க இத பண்ணுனீங்க அப்படின்னா, ரொம்ப சிறப்பாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா, துர்க்கைங்கிறவங்க யாரு தெரியுங்களா? சிவனையே பாதுகாக்கிறவங்க துர்க்கை. ஸோ, அதனால அவங்களையே சிவனையே பாதுகாக்கிறாங்க. நம்மளையெல்லாம் வந்து பாதுகாக்க மாட்டாங்களா? அதனால என்ன தேவையோ அத ஒரே ஒரு பிரார்த்தனைய மட்டும் தர்மத்துக்கு உட்பட்டு நீங்க அத மனசார பிரார்த்தனை பண்ணி, சங்கல்பம் பண்ணி 9 வாரம் தீபம் போட்டு, 9 வாரம் செவ்வரளி பூ போட்டு, அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி, விரதம் இருந்து பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே நீங்க விரதம் இருக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை நீங்க எப்படி ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி விரதம் இருக்கணும்னா, காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ப உங்கனால வெள்ளிக்கிழமை நீங்க விரதம் இருக்க முடிஞ்சுச்சுன்னா விரதம் இருங்க. சப்போஸ் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறீங்க, இல்ல எனக்கு லோ சுகர் இருக்கு, இல்ல ஹை சுகர் இருக்கு, பிபி இருக்கு, இந்த மாரி இருக்கிறவங்கலாம் தயவு செய்து விரதம்லாம் இருக்க வேண்டாம். உங்களுடைய டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்களோ, அத மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அத அம்பாள் பார்த்துக்குவாங்க, புரிஞ்சிரும் அவங்களுக்கு. ஆனா உங்கனால விரதம் இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எ வ காலையில நீங்க விரதம் சாப்பிடாம எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டு, மதியானம் அம்பாள கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டுக்கங்க. ஒரு நேரம் விரதம் இருந்தா போதும். ஆனா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த நீங்க விட்டு குடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து உப்பா இருக்கலாம், சர்க்கரையா இருக்கலாம். பொதுவாவே அறுசுவைகள்ல ஒரு சுவைய விடணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. ஆனா நம்ம அறுசுவையில கசப்ப சாப்பிடுறோமா? இல்ல காரத்த விட முடியாது எப்படியா இருந்தாலும். ஆனா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உப்போ அல்லது சர்க்கரையோ அந்த ஒரு நாள் மட்டும் சேர்த்தாம இருந்தா ரொம்ப நல்லது. இது அம்மனுக்காக நீங்க வந்து வேண்டிக்கிட்டு செய்யுங்க. இந்த ஒரு நாள் மட்டும் உப்பு இல்லாம சாப்பிடுறது, இந்த ஒரு நாள் மட்டும் சுகர் சேர்த்தாம இருக்கிறது, இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனலா பண்றது. உங்களால என்ன முடியுமோ அத நீங்க தாராளம் பண்ணலாம். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. யாராவது பூஜை பண்றாங்கன்னா, அவங்க வீட்ல போய் ப பர்மிஷன் போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் பர்மிஷன் போட்டுட்டு கலந்துக்கங்க பூஜையில. வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி நோன்புல கலந்துக்கங்க. ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு தடவையாவது கோவிலுக்கு அம்மனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மன வழிபாடு பண்ணி இந்த ஆடி வெளியில அம்மன வழிபாடு பண்ணி, அம்மனுடைய அருளாசிகள் அனைவருக்குமே கிடைக்கணும். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.